الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولهن مثل الذي عليهن بالمعروف. وقال النبي صلى الله عليه وسلم النساء شقائق الرجال أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அற்புதமான முப்பெரும் விழா. இதனுடைய தலைவர் கண்ணியத்திற்குரிய பள்ளியின் முத்தவல்லி ஹாஜி அவர்களுக்கும், சனது வழங்கி அமர்ந்திருக்கிற மதுரை மாவட்டத்தினுடைய அரசு காசி கண்ணியத்திற்குரிய சப்ரு மஹியுத்தீன் மிஸ்பாஹி ஹஸ்ரத் அவர்களுக்கும், துவா ஓதுவதற்காக இருக்கிற உலமாக்களின் நேசர் சிவகங்கை மாவட்டத்தினுடைய அரசு காசி கண்ணியத்திற்குரிய ஃபாரூக் ஆலிம் ஹஸ்ரத் அவர்களுக்கும், அற்புதமான முறையிலே உரை நிகழ்த்தி விடைபெற்று சென்றிருக்கிற கண்ணியத்திற்குரிய ஆதிக்கமில்லா ஆளுமை, அவர் எம்எல்ஏ எம்பில இல்ல, ஆனாலும் கூட அவருக்கு ஒரு ஆளுமை இருக்கிறது. சிஎம்என் சலீம் சாஹிப் அவர்களுக்கும் 5 ஆளுமைகள் இப்பொழுது பட்டம் பெற்றார்கள். அது சனது மாதிரி தான், அது மாதிரிதான் ஒரு பிரேம கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அற்புதமான விருது இங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய டாக்டர் சாஹிப் உள்ளிட்ட அந்த 5 பேர்களுக்கும், இதை போல எங்களது பாசத்திற்குரிய சகோதரர், ஐக்கிய ஜமாத்தினுடைய தகுதிமிக்க தலைவர், நாங்கள் எல்லாம் ஹஜ்ஜிலே ஒன்றோடு ஒன்றாக இருந்தவர்கள். மதுரை என்று சொன்னாலே லியாகத் அலி ஹாஜியார் தான் நினைவுக்கு வருவார்கள். கண்ணியத்திற்குரிய ஹாஜி லியாகத் அலி சாஹிப் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை அழகாக தொகுத்து நெறிப்படுத்தி வழங்கி கொண்டிருக்கிற அவரே ஒரு அழகான பேச்சாளரை போன்று தெரிகிறது. அவ்வளவு அற்புதமா பேசினாரு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வருங்கால தமிழகத்தை அவர் கையில் தருவானாக. கண்ணியத்திற்குரிய ஹாஜி ஆலிம் பெருந்தகை அப்துல்லா சாதி ஹஸ்ரத் அவர்களுக்கும், நிறைய உலமாக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். மொய்தீன் ஹஸ்ரத் அவர்கள் உள்ளிட்ட நாங்கள்லாம் ஒரு காலத்துல ஓதுனோம். கண்ணியத்திற்குரிய ஆலிம் பெருந்தகைகள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், எங்கள் இல்லத்தோடு இல்லமாய் இருக்கிற கண்ணியத்திற்குரிய ஹாஜி இலியாஸ் சாஹிப் அவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக, நிறைய பேர் சலான் சொன்னாங்க, பதிலே காதுல விழுகல. என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நிறைய தாய்மார்கள் வருகை தந்திருக்கிறீர்கள். நீண்ட நேரம் உங்களோடு நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்ற உத்தரவாதத்தோடு ஒரு 8:35 8:40 முடிச்சிருவோம். துவா இருக்கிறது, எல்லோரும் வீடு செல்ல வேண்டும். அதற்குள் ஒரு சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த 5 பேர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். 5 செயல் இல்லாமல் விருது கிடைக்கவே கிடைக்காது. அதை மட்டும் சுருக்க சொல்லி நான் விஷயத்திற்குள் நுழைந்து விடுகிறேன். இலக்கு, தன்னம்பிக்கை, முயற்சி, கவலை, உழைப்பு, இந்த 5ம் இல்லாமல் ஒருவரால் விருது பெறவே முடியாது. இலக்கு இல்லாத பயணம் முகவரி இல்லாத கடிதம்.
ஒரு இலக்கை நோக்கி பயணித்ததால் இன்றைக்கு இவர்கள் விருது பெற்றிருக்கிறார்கள். தன்னம்பிக்கை, யானைக்கு தும்பிக்கை எவ்வளவு முக்கியமோ மனிதனுக்கு நம்பிக்கை முக்கியம். தும்பிக்கை இல்லாமல் யானையால் வாழ முடியாது. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இந்த உலகமே மண்ணறை இல்லையா, கல்லறையாக மாறி போகும். முயற்சி பொதுவாகவே எப்பொழுது முயற்சி செய்தாலும் இந்த சமூகம் வீண் முயற்சி என்று சொல்லும். அவர் வெற்றி பெற்று விட்டால் விடாமுயற்சி என்று மாற்றிவிடும் இல்லையா. இது சமுதாயம் எப்பொழுதுமே செய்கிற வேலை. எழுதினாலும் பேசினாலும் எதை செய்தாலும் வீண் முயற்சி செய்கிறார் என்று சொல்லும். கடைசியில் அது விடாமுயற்சியாய் மாறி போகும். இதை போல கவலை, உடைந்த மேகம்தான் மழையை தரும். மேகம் உடைகிற போதுதான் மழை வரும். விதை உடைகிற போதுதான் மரம் வரும். மண் உடைகிற போதுதான் நாற்று வரும். மனிதனின் மனம் உடைகிற போதுதான் புரட்சி பிறக்கும். இந்த கவலையும் இந்த உடையுதலும் தான் ஒரு மனிதனை உருவாக்கும். நிறைவாக உழைப்பும் வேண்டும். உழைக்காம ஒருத்தர் பெரிய ஆளாக ஆகவே முடியாது இல்லையா. காசு பணம் இல்லாமல் பெரிய ஆளாகலாம். சில பேர் ஒண்ணுக்கு ஆகாதான் பெரிய ஆளு, பேசவே தெரியாது ஆனா அவர் பெரிய ஆளு. கல்வி இல்லை, அவர் பெரிய ஆளு. ஆட்டோவில் கூட அழகாக எழுதி வைத்திருந்தான், படித்தவன் பாடம் நடத்துகிறான், படிக்காதவன் பள்ளிக்கூடம் நடத்துகிறான். நிறைய படிக்காத ஆள் பள்ளிக்கூடம் நடத்துது, யார் இருந்தா கோச்சுக்க வேணாம். ஆனால் உழைப்பு இல்லாமல் ஒருவராலும் முன்னேற முடியாது. எது இல்லாமலும் பெரிய ஆளாகலாம், உழைப்பில்லாமல் ஆக முடியாது. இதையெல்லாம் தேர்வு செய்து 5 இலக்காக வைத்து 5 பேர்களை தேர்வு செய்தமைக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நான் தலைப்புக்குள்ளே வந்து விடுகிறேன். அன்பிற்குரியவர்களே, சுவனத்து பெண்கள் நம்முடைய உம்மஹாத்துல் முஃமின்கள். அந்த உம்மஹாத்துல் முஃமின்கள் 11 பேரிடத்திலிருந்து 11 குணங்கள் இருந்தால் நாமும் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம். அந்த 11 குணங்களை மட்டும் எடுத்து 11 மணி நேரமும் பேச முடியும், 11 நிமிஷத்திலும் முடிக்க முடியும். அதைத்தான் உங்களோடு குறித்த நேரத்திற்குள்ளே நான் முடித்து காட்டுவேன். முதல்ல அன்னை கதீஜா ரலியல்லாஹு இடத்தில் நிறைய தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு இடத்தில் இருந்த அற்புதமான பண்பு என்ன தெரியுமா? களைத்து வருகிற கணவனுக்கு ஆறுதல் சொல்லுகிற பண்பு அன்னை கதீஜா ரலியல்லாஹுவின் பண்பு. இந்த ஆறுதல் எந்த பெண்ணிடத்தில் இருக்கிறதோ அந்த பெண் சொர்க்கவாசி. இங்கேயே ஆறுதல் சொல்லுகிற பெண் இல்லையா. நம்ம காலத்துல எல்லாம் ஆறுதல் நடந்தது, இன்றைக்கு ஆறுதல் இருக்கிறதா? வீட்டுக்குள்ள நுழைகிற போதே 1000 பிரச்சனைகள். அவர் பிரச்சனை வீட்டுக்குள்ள வந்தா முடியும்னு நினைச்சா இங்கதான் அந்த அம்மா பிஸ்மில்லான்னு ஆரம்பிக்கும். அது இரவு நேரத்துல பொதுவாகவே இந்த ஆம்பளைகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். ராத்திரியில போன உடனே என்ன சாப்பாடுன்னு உடனே அந்த அம்மா மெதுவா ஆரம்பிக்கும், பையன் ஆப்பம் கேட்டான்னு. பையன் ஆப்பம் கேட்டான். அப்ப இவரு சொல்லுவாரு, எனக்கு சுகர் ஆப்பம்லாம் ஒத்து வராது, எனக்கு சப்பாத்தி வேணும். இவரோட அம்மா அந்த பொண்ணுக்கு மாமியா சொல்லுவாங்க, சப்பாத்தி எல்லாம் என்னால சாப்பிட முடியாது, 2 தோசை. எல்லாம் சுட்டு கொடுத்த உடனே நம்ம சும்மா இருக்காது. பொதுவாகவே மதுரை பெண்களை சொல்லவே இல்லை, நீங்களாம் அவுளியாக்கள், ஏன்னா உங்களுக்கு வாயே கிடையாது. நான் சொல்றது வேறு ஊரை சொல்லுகிறேன், ஏன்னா நான் ஊருக்கு போகணுமா இல்லையா, உங்களை கடன் தான் போக வேண்டி இருக்கு. அல்லாஹு அக்பர். அந்த அம்மா மெதுவா ஆரம்பிக்கும், பையன் ஆப்பம் மாதிரின்னு சொல்லும். பையன் ஆப்பம் மாதிரி, ஆப்பம் ஒரு பக்கம் தான் வேகும். பையன் சொன்னா உடனே ஒரு தடவை சொன்னா கேட்டுக்குவான். ஆனா சிலர் தோசை மாதிரி, உங்க அம்மா 2 புரட்டு புரட்டணும், அப்பதான் கேட்பாங்க. சில சப்பாத்தி மாதிரி புரட்டி 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 எடுத்தாதான் சரி வரும். யாரு? புருஷன. அப்ப அன்பிற்குரியவர்களே, ஆறுதல் சொல்லுகிற பழக்கம் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலாவினுடைய பழக்கம். களைத்து வருகிற கணவனை பார்த்து அன்னை கதீஜா சொன்ன வார்த்தைகள் வைர எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும். ஹிரா குகையில போய் வகியை வாங்கி கொண்டு வருகிற போது காய்ச்சலாக மாறி போனது. நம்ம வீட்டு பெண்களா இருந்தா உன்னை யாரையா போய் குகையில உட்கார சொன்னது, காத்து கருப்பு பிடிக்காதா என்று சொல்லி விடுவார்கள். ஆனா உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. கல்லா. ஏனென்றால் நீங்கள் தஹ்மிலுல் கல்,
மற்றவர்களின் கஷ்டத்தை எல்லாம் நீங்கள் சுமக்கிறீர்கள். தக்ஸிபில் மஅதூம், இல்லாதவர்களுக்கும் சேர்த்து சம்பாதித்து கொடுக்கிறீர்கள். தசிலுர் ரஹம், உறவுகளை நேசிக்கிறீர்கள். துக்ரில் லைஃப், விருந்தாளிகளுக்கு விருந்தோம்பல் செய்கிறீர்கள். துஈனு அலா நவாஇபில் ஹக், சத்தியம் என்று எத்தனை வழிகள் இருக்கிறதோ அத்தனையிலும் பங்கு கொள்கிறீர்கள். உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. அந்த ஆறுதல் மனம், எந்த பெண்மணியின் வீட்டில் ஆறுதல் குணமும் மனமும் இருக்கிறதோ அந்த பெண்மணி வாழ்க்கையில் தோற்றதாக வரலாறே இல்லை. இரண்டாவது, சௌதா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய தினத்தையே ஆயிஷா ரலியல்லாஹுக்காக விட்டு கொடுத்தவர்கள். கொடுத்தல் என்பதே உலகத்தில் ஆக சிறந்த குணம் என்ன தெரியுமா? கொடுத்தல். என்ற கல்வி இருக்கா, கல்வியை கொடுக்கணும். உடல் உழைப்பு இருக்குதா, உழைப்பு கொடுக்கணும். எது இருக்கிறதோ, பொருள் இருக்கிறதா, பொருளை கொடுக்க வேண்டும். அதனால நம்ம ரூமி எழுதுகிறார், உயிருக்கு உடம்புக்கு சண்டை வந்துருச்சான். இந்த உயிர் உடம்ப பார்த்து சொல்லுச்சான், உன்னை நான் எத்தனை கிலோமீட்டர் தூக்கிட்டு போயிருக்கேன் தெரியுமா? உண்மையிலே உயிர் தானே தூக்கிட்டு வந்திருக்குது இல்லையா? எங்க இருந்து எங்க கொண்டு வந்து சேர்த்து இருக்குது? உயிர் தூக்கிட்டு வந்திருக்கு. உயிருக்கும் உடலுக்கும் சண்டை. உன்னை நான் இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்கேன்ல, அதுக்கு என்ன இப்ப? அப்ப இந்த உயிர் சொல்லுச்சான், எனக்கு கூலி கொடு. உனக்கு என்ன கூலி என்று கேட்கிற போது அல்லாமா ரூமி சொல்லுகிறார்கள், நான் எப்பொழுது ஆனந்தம் அடைகிறேன் தெரியுமா? ரூஹு சொன்னதாம், நான் எப்பொழுது ஆனந்தம் அடைகிறேன் தெரியுமா? பிறருக்கு கொடுக்கிற போதுதான் ஆனந்தம் அடைகிறேன். அப்படி கொடுக்கும் போது ஏற்படுகிற ஆனந்தத்திற்கு உலகத்துல அளவே இல்லை. டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்க, எழுதி முடிச்சு ஒரு வாசகர் கடிதம் வந்து இந்த கட்டுரை நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி இருந்தா அப்ப ஏற்படுற ஒரு சந்தோஷத்திற்கு நிகர் உலகத்தில் எதுவுமே இல்லை. அல்லாஹு அக்பர். அதே மாதிரி கல்வி கொடுத்தல், கொடுப்பதில் இருக்கிற ஆனந்தம். குருசாமி பாளையம்னு சொல்லி இப்ப சமீபத்துல இது நாமக்கல் பக்கத்துல ஒரு ஆசிரியருக்கு மாணவர்லாம் சேர்ந்து வீடு கட்டி கொடுத்திருக்கான். அந்த குருசாமி பாளையம், ஊருக்கு பேரே குருசாமி பாளையம். என்னன்னா காலையில 7 மணிக்கே வந்துருவாராம், ராத்திரி 7 மணி வரைக்கும் சொல்லி கொடுப்பாராம். படிச்ச மாணவர்கள் எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டான், எல்லாரும் வீடு கட்டி கொடுத்தாச்சு. அப்ப அவரு அந்த வீட்டு சாவியை வாங்கும் போது அந்த ஆசிரியர் சொன்னது இன்னும் நெஞ்சுக்குள்ளே குத்துகிறது. என்ன சொன்னார் தெரியுமா? இவர்கள் எல்லாம் என் மாணவர்கள் அல்ல, என் பிள்ளைங்க. பிள்ளைகள் தானே பெற்றோருக்கு வீடு தருவார்கள், என் பிள்ளைய சேர்ந்து கட்டி கொடுத்திருக்கிறாங்க. இது உறவு. இப்ப கல்வி கொடுத்தல் இல்லையா? இப்படி கொடுத்தலே சிறப்பு. கொடுத்தலில் மிகப்பெரிய கொடுத்தல் விட்டு கொடுத்தல். கொடுக்கிறதுலயே பெரிய கொடுத்தல் விட்டு கொடுத்தல். தாய்மார்களே, நீங்க கொஞ்சம் வீட்டுல மாமியாட்ட விட்டு கொடுத்துட்டா என்ன, மாமியா மருமகளுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டா என்ன? மதுரையில மட்டும் விட்டு கொடுப்பதாக சொல்லிக் கொண்டார்கள். மாமியாரை பாராட்டுகிற மருமகளும் மருமகளை பாராட்டுகிற மாமியும் நிறைந்திருக்கிற இடம் மதுரை என்று சொன்னார்கள். அதனால சொல்றேன், விட்டு கொடுத்தல். சாதாரணமா நீங்க சமையலறையில் இருக்கிறதுனால சமையலறைக்குள்ளேயே ஒரு செய்தியை சொல்லுகிறேன். விட்டு கொடுக்கிற தக்காளி சட்னி, தக்காளி சட்னியை போட்டு தக்காளியை போட்டு அப்படி ஒரு தட்டு தட்டினா உடனே அது சட்னி ஆயிடும். விட்டு கொடுக்கிற தக்காளி சட்னி கெட்டு போகாது. ஆனா தேங்காய் சட்னி அரைக்கலாம் உள்ளாட்டி படுற பாடு, உடனே போட்டு ஒரு தட்டு தட்டினோன்னு ஆகாது. இங்கிட்டு ஓடும் அங்கிட்டு ஓடும், அப்படி செய்யும் இப்படி செய்யும், ஒரு 4-5 தடவை போட வேண்டியிருக்கும். விட்டு கொடுக்காத தேங்காய் சட்னி கெட்டு போய் விடுகிறது. விட்டு கொடுக்காத தேங்காய் சட்னி சீக்கிரம் கெட்டு போயிடும். ஆனா விட்டு கொடுக்கிற தக்காளி சட்னி கெட்டு போவதில்லை இல்லையா? அப்ப எல்லாமே பாடம் தானே சொல்லி தருகிறது. சௌதா ரலியல்லாஹுவிடத்தில் இருக்கிற குணம் விட்டு கொடுக்கும் குணம். இதை கடைபிடிக்கிற பெண்களும் வாழ்க்கையில் தோற்பதில்லை. மூன்றாவது, அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா, அல்லாஹு அக்பர். ஆயிஷா ரலியல்லாஹுவிடத்தில் ஏராளமான குணங்கள் உண்டு. அதிலே கல்வி, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கல்வி மிக மிக அவசியம். அதான் சீனம் சலீம் ரொம்ப அழகா சொல்லிட்டு போனார். கல்வி ரொம்ப அவசியம். பெரிய சஹாபாக்கள் எல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு போய் ஓதுவார்கள், வரலாறு பேசுகிறது. பெருமானார் எந்த அளவுக்கு கல்வி கொடுத்தாங்க தெரியுமா? இந்த உம்மத்து ஒரே ஒரு ஹதீஸை தெரிஞ்சுக்கிறணும்.
பெரிய சபையில பெருமானார் கேட்கிறாங்க, ஐயு சதக்கத்தி அஃதல், தர்மத்திலேயே எது சிறந்த தர்மம், தானத்திலேயே எது சிறந்த தானம்னு கேட்க, நம்மள்ட்ட கேட்டா நம்ம சொல்லியிருப்போம் அன்னதானம் அல்லது கண் தானம்னு. சகாபாக்கள் சொன்னாங்க, நீங்களே சொல்லிருங்க ரசூலே. பெருமானார் சொன்னார்கள், தர்மத்திலேயே சிறந்த தர்மம், தானத்திலேயே சிறந்த தானம், அன்து அல்லிமர் ரஜுலு ரஜுலா, ஒருவர் இன்னொருவருக்கு கல்வி தர வேண்டும். ஒருவர் இன்னொருவருக்கு கல்வி. நான் இன்னொருத்தருக்கு, அவர் இன்னொருத்தருக்கு. பெருமானார் மதீனாவிற்குள்ளே செல்லுகிற போது எழுத படிக்க தெரிந்தவர்கள் 27 பேர்கள். வெறும் 10 வருஷம் பெருமானார் மதீனாவிலே வஃபாத் ஆகிற போது எழுத படிக்க தெரியாத ஒருவர் கூட இல்லை. எல்லோரும் கல்வியாளர். இந்த மாற்றத்தை தூக்கி நாம தான் கொண்டு போகணும். இல்லாட்ட அதுக்கு முன்னாடி ஒரு ஏய போட்டுக்க வேண்டியதுதான். மாற்றத்தை நோக்கி நாம் செல்லவில்லை என்றால் ஏய தூக்கி போட்டா என்ன வந்துடும்? ஏமாற்றம் தான் மிஞ்சி நிற்கும். திருப்பி 7 இருந்து ஆரம்பிச்சிடணும். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். கல்விக்கு ஒரு ஆயிஷா. நம்முடைய தாய்மார்கள் எவ்வளவு கல்வியை கொடுத்தாங்க தெரியுமா? ஒரே ஒரு வரலாறு சான்றுக்கு சொல்லுவேன். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் யார்? கொடுங்கோல் மன்னன் ஹஜ்ஜாஜ். அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அரண்மனையிலே அமர்ந்திருக்கிற போது ஒரு 9 வயது சிறுவன் வருகிறான். ஹஜ்ஜாஜை பார்த்து ஒரு வசனத்தை ஓதுனான், குர்ஆன் வசனத்தை. அத்தத்தஹிதுன மசானிஅ லஅல்லக்கும் தஹ்லுதூன். இந்த அரியணையில உட்கார்ந்து இருக்கிறியே, நீ என்ன நிரந்தரமா இருக்கலாம்னு நினைச்சியா? உங்க தாதா இங்கதான் இருந்தாரு, இப்ப கபரஸ்தான்ல இருக்கிறாரு. உங்க நானா இங்கதான் இருந்தாரு, இப்ப கபரஸ்தான்ல இருக்கிறாரு. நிரந்தரமா இருக்கலாம்னு நினைக்கிறியா? ஹஜ்ஜாஜ் ஆடி போனார். 9 வயது சிறுவன். தம்பி, ஹஃபில்தல் குர்ஆன், குர்ஆனை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறியா? ஹாபில் பாதுகாத்தல் அர்த்தம். குர்ஆனை பாதுகாத்து வச்சிருக்கிறியான்னு கேட்டார் அந்த 9 வயசு பையன்ட்ட. அந்த சின்ன பையன் சொன்னா, குர்ஆன் என்ன தொலைஞ்சா போயிருச்சு, நான் பாதுகாக்கிறதுக்கு ஏற்கனவே பாதுகாப்பாத்தானே இருக்குன்னு. அஜ்ஜமஅத்தில் குர்ஆன், தம்பி குர்ஆனை ஒன்று சேர்த்து கொடுக்கிறாயா? ஏற்கனவே ஒன்னாத்தானே இருக்கு, அது என்ன பிரிஞ்சா போயிருக்கு, நான் ஒண்ணு சேர்க்கிறதுக்கு. அகம்தல் குர்ஆன், குர்ஆனை வைத்து தீர்ப்பு சொல்லுகிறாயா? ஏற்கனவே தீர்ப்பாத்தானே இருக்கு, நான் என்ன சொல்றதுக்குண்டான். அப்ப இஸ்தல்ஹர்தல் குர்ஆன், குர்ஆனை வெளிப்படுத்துகிறாயா? அது முதுகுக்கு பின்னாடியா இருக்குது வெளிப்படுத்துறதுக்கு, அது வெளிப்படையா தானா இருக்குன்றான். கடைசியில ஹஜ்ஜாஜ் மன்னர் கேட்கிறார், அந்த தாயின் வளர்ப்பு மன்னர் கேட்கிறார், தம்பி என்ன வார்த்தைப்பா சொல்லட்டும், சொல்லு, நீயே சொல்லு. அஃபஅவைத்தல் குர்ஆன், உள்ளம் என்ற பாத்திரத்திலே குர்ஆனை எவ்வளவு தேக்கி வைத்திருக்கிறாய் என்று கேள் ஹஜ்ஜாஜ். அல்லாஹ் குர்ஆனை வைக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்த பாத்திரத்தை பாத்தீங்களா? ஒவ்வொரு பொருளையும் வைக்கிறதுக்கு ஒரு இடம், வீட்டுல செருப்பு வைக்கிறதுக்கு ஒரு இடம், நகை வைக்கிறதுக்கு ஒரு இடம், மசாலா ஜாம் வைக்கிறதுக்கு ஒரு இடம். குர்ஆன் வைக்கிறதுக்கு உள்ளத்தின் ஆழத்தையும் அளக்க முடியாது, குர்ஆனின் ஆழத்தையும் அளக்க முடியாது. அளக்க முடியாத ஆழம் கொண்ட இந்த உள்ளத்திலே குர்ஆனை எவ்வளவு தேக்கி வைத்திருக்கிறாய் என்று கேள் ஹஜ்ஜாஜ். ஹஜ்ஜாஜ் ஆடி போயிடுவார். டே தம்பி, எனக்கு ரொம்ப நாள் சந்தேகம்பா, குர்ஆன்லயே பிரம்மாண்டமான வசனம் எது? சின்ன பையன், ஆயத்துல் குர்சி இருக்குல்ல, இதான் குர்ஆன்லயே பிரம்மாண்டமான வசனம். ஆயத்துல் குர்சி அல்லாஹ் என்ன அமைப்பிலே அமைத்திருக்கிறான் தெரியுமா? அதிலே 50 வார்த்தைகள் இருக்கிறது. ஃபீஹி 50 கலிமா, ஃபீ குல்லி கலிமத்தின் 50 பரக்கா, ஒவ்வொன்றுக்குள்ளே 50 பரக்கத் இருக்கிறது. இப்படி வரிசையா கேட்டுட்டே வந்து கடைசியில, தம்பி நான் மன்னன் தான், நாட்டுக்கே மன்னன் தான், ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. சொர்க்கவாசிகள் சாப்பிடுவார்கள் குடிப்பார்கள், ஆனால் மலம் ஜலம் கழிக்க மாட்டார்கள் என்று வருகிறதே, இது எப்படி? சாப்பிட்டா குடிச்சா வெளியே போய்த்தானே ஆகணும், இது எப்படி என்று கேட்க அந்த சின்ன பையன் சொன்னா, தாயின் வயிற்றிலே வாழுகிற குழந்தை சாப்பிடுகிறது குடிக்கிறது என்ன பாத்ரூமா போயிட்டு இருக்கு? அல்லாஹ் அக்பர், இது எப்படியடா உன்னால் முடிந்தது என்று கேட்கிற போது அவன் சொன்னான், என் தாய் படித்தவள், ஒரு பெண் படித்திருந்தாள், மார்க்கம் தெரிந்திருந்தால் எல்லாம் நடக்கும். அப்ப கல்விக்கு ஒரு ஆயிஷா, 4வது ஹப்சா, குர்ஆனுக்கு ஒரு ஹப்சா. அப்ப வீட்டுல இருக்க நம்ம பிள்ளைகளுக்கு மல்லாவுல இருக்க ஒருவர் கூட குர்ஆன் ஓத தெரியாதவர் இருக்கவே கூடாது. இதை முயற்சிக்கணும். ஏன்னா அல்லாஹ் கேள்வி கேட்டான்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? என் கலாம் அல்லவா, நான் இறக்கி கொடுத்தேன் அல்லவா, ஒரு புள்ளி கூட மாற்ற முடியாத வேதத்தை கொடுத்தேன் அல்லவா, நீ கையில் வாங்கினாய் அல்லவா, ஆனால் இதை ஓதினாயா?
இதன்படி நடந்தாயா என்று கேட்டால் என்ன பதில் சொல்வது? நான் சமீபத்தில் பேசினது ரொம்ப வைரலா வந்துச்சு, அதை இங்கேயும் சொல்லிக்கிறேன். முகமது அலி ஹாஜியார்னு ஒருத்தர் 70 வயசு, இன்னைக்கு இல்ல, வஃபாத்தாயிட்டாங்க. அல்ல அவருடைய கபரை சொர்க்கத்தின் பூங்காவனமாக்கணும். கோயம்புத்தூர்ல கரும்பு கடையில ஒரு 6-7 கடை, பயங்கரமான வியாபாரம். ஹாஜியார்ட்ட போய் பிளாஷ்பேக், ஹாஜியார் இவ்வளவு வியாபாரம் பண்றீங்களே, 6-7 கடை வந்துருச்சு, நல்ல வியாபாரம், 70-80 பேர் உங்கள்கிட்ட வேலை செய்யறாங்களே, நீங்க எப்படி வாழ்க்கையில முன்னேறினீங்க என்று கேட்கிற போது அவர் சொன்ன வார்த்தை, ஹசரத் நான் திருநெல்வேலியில இருந்து ஒரு ஒட்டு சாக்கு கொண்டு வந்தேன், அதை போட்டுதான் வியாபாரம் பண்ணேன், அல்லாஹ் பறக்கச் செஞ்சிட்டான். அப்ப ஹாஜியார் அல்ஹம்துலில்லாஹ் 70 வயசு ஆயிடுச்சு, அப்ப துன்யாவுல ஆக உச்சத்தை தொட்டு விட்டீர்கள், மறுமையை குறித்து குர்ஆன் குறித்து உங்களுக்கு எவ்வளவு தெரியும்? அல்லாஹ் நாளைக்கு கேட்டான்னா, இவனுக்கு 70 வயசை கொடுத்தனே, 80 வயசை கொடுத்தேனே, என் கலாம் எவ்வளவு ஓதுனேன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது ஹாஜியார்? என்ன தெரியும் சொன்னாரு? 4 சூரா தான் தெரியும் ஹஜரத், அல்ஹம்து சூரா தெரியும், குல் ஹுவல்லா தெரியும், குல் அஊது பிரப்பில் ஃபலக் தெரியும், குல் அஊது பிரப்பின் நாஸ் தெரியும். கவலையோடு சொல்லுகிறார், இது அல்லாஹ்ட்ட சொன்னா அல்லாஹ் ஏத்துக்குவானா? இது அல்லாஹ்ட்ட சொன்னா அல்லாஹ் ஏத்துக்குவானா ஹாஜியார்? 55 70 வயசுல 55 வயசு, நீங்க 15 வயசை விட்டுருங்க, அது அறியாத பருவம், பாலிக இல்லாத பருவம். அதுக்கு மேல 55 வருஷத்துக்கு 55 சூரா, பக்ராவில இருந்து வானா, பின்னாடி இருந்து வச்சுக்குவோம், குல்லவுது பிரபின் நாசி, குல்லவுது பிரபில் பலக்கு, குல்குவல்லா, இப்படி 55 சூறாவாவது தெரியணுமல்ல? அல்லாஹ் கேட்டா பதில் சொல்லணுமல்ல? அல்லாஹு அக்பர். அவர் வஃபாத் ஆகிற போது அவருக்கு வயது 76. 76 வயதிலே வஃபாத் ஆகிறார். வஃபாத் ஆகிற போது ஹாஃபிதுல் குர்ஆன், முழு குர்ஆனும் மனனம், முழு குர்ஆன். அப்ப குர்ஆனை மனனம் செய்ய வயது தேவையில்லை. இன்றைக்கு நிறைய பெண்கள் ஹாஃபிதாக்கள், இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழகத்திலே நிறைய ஹாஃபிதாக்கள், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. அப்ப குர்ஆனோடு தொடர்பு கொள்ளுகிற வாழ்க்கை, யார் குர்ஆனோடு தொடர்பில் இருக்கிறார்களோ அவர்களை நரகம் தொடவே தொடாது. 5வது உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா, மந்திர சொல்லுக்கு சொந்தக்கார பெண்மணி, நிறைய திக்ர்கள் அவங்க சொல்லி கொடுத்ததுதான். உம்மு ஹபீபா ரலியா, உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு உட்கார்ந்து ஓத ஆரம்பிச்சாங்கன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லொஹருக்கு போறாங்க, அந்த அம்மா ஓதிக்கிட்டே உட்கார்ந்துருக்கு. அசருக்கு போனாலும் ஓதிட்டு உட்கார்ந்துருக்கு. மகரிப்ல இஷாவுல பெருமானார் அசந்து போயிட்டாங்க. பொதுவாகவே பெண்களுக்கு ஆர்வம் வந்துருச்சுன்னா மொத்தமா வந்துடும், போச்சுனாலும் அதே மாதிரி தான். நான் உங்க ஊர் பெண்களை சொல்லல ஆஜியார், இப்போ போச்சுனாலும் அப்படித்தான். அவ பெருமானார் இஷா தொழுதுட்டு கேட்டாங்க, என்ன உம்மு சலமா ரொம்ப ஆர்வமா இருக்கிற மாதிரி தெரியுதே, திக்ரிலேயே? ஆமா ரசூலே, நான் திக்ரி செய்து கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வோடு நான் ஐக்கியமாகி கொண்டிருக்கிறேன். சொன்னாங்க, உம்மு சலமா உனக்கு ஒரு திக்ரை சொல்லி தரட்டுமா? அதை ஒரு தடவை சொன்னாலே மலக்குகளால் அந்த நன்மையை எழுத முடியாது, மலக்குகளே நன்மையை எழுத முடியாத திக்ரை சொல்லி தரட்டுமா? சொல்லுங்கள் ரசூலே. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இது போன்ற மந்திர சொற்களை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்தவர்கள் யாரு? உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா. முன்ன ஒரு காலத்துல எல்லாம் எப்பயுமே பெண்கள் அல்லாஹ் அல்லான்னு சொல்லிட்டு இருப்பாங்க, திக்ருல இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் போயிடுச்சு, ஐயோன்னு போயிட்டான். தொட்டதுக்கெல்லாம் ஐயோ வந்துருச்சு. அல்லாஹ் போய் நிறைய பேர்கிட்ட ஐயோ வந்துருச்சு. உலகத்திலேயே சிறந்த வார்த்தை அல்லாஹ். ஏன்னா அந்த வார்த்தையை இதுவரைக்கும் யாருக்குமே வைக்காம அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். இதுவரைக்கும் எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க? 800 கோடி பேர் இருக்கிறான். 800 கோடி பேர்ல யாருக்காவது அல்லான்னு பேர் இருக்கா? அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். காபத்துல்லான்னு பேர் இருக்கு. இந்த பக்கத்துல இருக்கிற சாத்தாங்குளம் எங்க இருக்குது? ராமநாதபுரம் பக்கத்துல. அந்த முத்தவள்ளிக்கு பேரு காபத்துல்லா. அப்ப செக்ரட்டரி ரசூலுல்லாஹ்வான்னு. அப்ப அன்புக்குரியவர்களே, அவ பேர்லாம் இருக்கு நிறைய. ஆனால் அல்லாஹ் என்ற பெயரை யாருக்கு வைக்கவில்லை. அவ்வளவு அற்புதமான ஆட்களுக்கு சொந்த வந்த திக்ர் எல்லாம் எங்கிருந்து வந்தது? அன்னை உம்மு சலமா ரலியல்லாஹ். அப்ப அதுக்காறுகளை அதிகம் ஓதுகிற பெண்களாக நாம் மாறினால் அல்லாஹ்வின் அருள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். 6வதாக உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா, கணவனுக்கு கட்டுப்பட்ட மனைவி, கணவனை மதித்த மனைவி. சுருங்க சொன்னா தகப்பனார் வர்றாரு, உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லுகிறேன்,
திருமணத்திற்கு பிறகு தகப்பனா கணவனா என்று வருகிற போது தகப்பனை விட கணவன் தான் முக்கியம் என்று நினைக்கிற மனைவி வாழ்க்கையில் தோற்பதில்லை. கணவன்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது, எங்க அத்தாதான் அப்படிங்கிற ஆளு வாழ்க்கையில் உருப்படுவதில்லை. இதான் வித்தியாசம். திருமணத்திற்கு பிறகு அபு சுஃபியான் எவ்வளவு பெரிய ஆளு, அவர் வர்றாரு. அபு சுஃபியான் தன் மகள் வீட்டுக்கு வருகிறார். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு, இது என் கணவர் அமருகிற நாற்காலி, அதுல உட்காருகிற தகுதி உங்களுக்கு இல்லை. கணவனை மதித்த விதம். அருமைக்குரிய தாய்மார்களே, நான் அடிக்கடி சொல்வதுண்டு, இப்ப சமீப காலமாக ஒரு 7-10 வருஷமா நிலைகள் எல்லாம் மாறி போச்சு. என்னாச்சுன்னா, இந்த ஆம்பளைய எல்லாமே சொல்லித்தான் கொடுக்கிறோம். டே, வாழ்க்கையில தாயை மறந்துடாதடா, பிள்ளைகள்கிட்ட உங்க அம்மாவை மறந்துடாதடா, உனக்கு போஜனமே கிடைக்காதடா அப்படின்னு எல்லா ஆம்பளைங்களும் சொல்றோம். ஆனா பெண்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு சொன்னீர்களா, தகப்பனை மறந்துடாதடா. நாம சின்ன பிள்ளையா இருக்கும் போது சொல்லுவாங்க, டே நான் 10 மாசம் தான்டா சுமந்து பெத்தேன், ஆனா உன் தகப்பனாரு உன்னையும் என்னையும் காணப்புள்ள கல்யாணம் பண்ணதுல இருந்து இதுவரைக்கும் தலையிலையும் தோல்லையும் சுமக்கிறாரா. ஒவ்வொரு கணவனும் அதைத்தான் செய்கிறான். திருமணத்தில் இருந்து இறக்கிற வரை தன் மனைவியையும் மக்களையும் தலையிலும் தோளிலும் சுமப்பவன் தான் இந்த ஆண்மகன். கல்யாணத்திலிருந்து இறக்கியே வைக்க மாட்டான். அத்தனையும் தான் தான், அத்தனையும் தான். இந்த ஆம்பளை தனக்குன்னு சேர்த்து வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? பிரஷர் 160, சுகர் 430, கொலஸ்ட்ரால் 300, இத ஃபுல்லா சேர்த்து வச்சுக்கிட்டு சொத்து சுகம் எல்லாம் யாருக்கு? பிவிக்கு, எல்லாம் மனைவிக்கு. அதனால தாய்மார்களே, தகப்பனின் மரியாதையை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். பிள்ளைகள்கிட்ட சொல்லிக் கொடுக்கணும், உன் தகப்பனார் சாதாரண ஆள் இல்லடா, அவருக்காக நம்ம குடும்பத்துக்காக கஷ்டப்படுறாரா. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க நிறைய பெண்கள்? உங்க ஒப்பனை நம்பாத, அது லூசு, அது பேச்ச கேட்டா நீ விளங்க மாட்ட. நீங்க எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா சொல்லிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. நாங்க மதுரை பெண்களை எல்லாம் ரொம்ப உயர்வாக நினைத்து வைத்திருக்கிறேன், அன்புக்குரியவர்களே. அதனால இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இதன் விளைவு 60 வயதை தாண்டிய நிறைய ஆண் மக்கள் இன்றைக்கு வீடுகளில் அனாதைகளாய் வாழ்கிறார்கள். பக்கத்துல உட்கார்ந்து பேசுகிற பிள்ளைகள் இல்லை. அப்ப அவங்களுக்கு என்ன செய்து, எப்படி இருக்கிறீங்க, மருத்துவமனைக்கு போகணுமா, உங்களுடைய பிளாஷ்பேக் என்ன, எப்படி வாழ்க்கையில முன்னேறினீங்க, லாப நஷ்டங்கள் என்ன, பள்ளங்கள் என்ன, தடைகள் என்ன, மேடுகள் என்ன, நீங்கள் உயர்ந்த விதம் என்ன என்று பக்கத்தில் உட்கார்ந்து பேசுகிற பிள்ளைகளை இழந்திருக்கிறோம் இல்லையா? பங்கிற்குரியவர்களே, கணவனை மதிக்கும் பண்பு வந்து விட்டால், அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்து விட்டால், உம்மு ஹபீபாவை போல கொடுத்து விட்டால், நீங்கள் இந்த பூமியிலேயே சொர்க்கவாசிகள். அல்லாஹ் அக்பர். அடுத்து ஜைனப் ரலியல்லாஹு, 2 ஜைனப் இருக்கிறாங்க. ஒரு ஜைனப் கொடுக்கும் வள்ளல், கொடுத்து கொண்டே இருக்கிற குணம் கொண்டவர்கள் ஜைனப். இன்னொரு பக்கத்தில் சொல்ல போனா உறவுகளை நேசிப்பவர்கள் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா. உறவு ரொம்ப முக்கியம். அண்ணன் தம்பி உறவு, அக்கா தங்கச்சி உறவு, எல்லா உறவு இன்னைக்கு அருந்து போன உறவுகளாக மாறி போயிருக்கிறது. ஒண்ணே ஒண்ணு, நான் எல்லா மேடையிலையும் சொல்லிடுறேன் இத. காரணம், நானும் அப்படி இருக்கிறேன் என்ற காரணத்தினால் ஒரு உறவை கூட முடிச்சது இல்ல. அவங்க முறிச்சாலும் போய் சேர்ந்துக்குவேன். வெக்கம் இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இதுல வெக்கமும் வேணாம், ரோசமும் வேணாம், மானமும் வேணாம். ஏனென்றால் நான் ரோஷப்பட்டால் அல்லாஹ் என்னை கண்டு வெக்கப்பட்டு விடுவானே. பெருமானார் அரபா மைதானத்துல எல்லாம் பேசி முடிச்சுட்டு என்ன கேட்டாங்க தெரியுமா? ஏறத்தாழ 90,000 பேர் அமர்ந்திருக்கிற போது பெருமானார் கேட்டார்கள், 90,000 பேரை பார்த்து கேட்டாங்க, உறவை முறித்த யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அதுல ஒரே ஒருத்தர் தான் எந்திரிச்சாரு, நான் எங்க மாமனார்கிட்ட பேசுறது இல்லைன்னாரு. பெருமானார் பேசிக்கங்கன்னாங்க. மாமனார் முந்திக் கொண்டார். மருமகனை பார்த்து, தம்பி மன்னிச்சிருங்கன்னாரு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாமனார் தான் முந்திக் கொள்கிறார். மருமையை நெஞ்ச நிமித்திட்டு இருப்பார், அவ்வளவு சீக்கிரம் இறங்கி போக மாட்டார். 2 பேரும் ஒருத்தர் மன்னிச்சுட்டாங்க. பெருமானாரின் கண்களில் கண்ணீர். பெருமானார் அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார்கள், ரப்பே நான் மௌத்தாக தயாராகிவிட்டேன், உன்னை சந்திக்க தயாராகிவிட்டேன். எந்த நிலையில் தெரியுமா? என் உம்மத்தில் ஒருவர் கூட உறவை முறித்தவர் இல்லை. பெருமானார் வஃபாத்தாகிற போது உம்மத்தில் ஒருவர் கூட உறவை முறித்தவர் அல்ல. இந்த சபையில உட்கார்ந்து கேட்க முடியாது நானு, இல்லையா? அதனால நம்ம ஒவ்வொருத்தர் குடும்ப தலைவர்கள், சமூகத்தை உருவாக்க வேண்டியவர்கள். அப்ப உறவு ஸ்ட்ராங்கா இருந்தா தான் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும்.
உறவே கெட்டு போயிருந்தால் எல்லாம் கெட்டு போய்விடும். அதனால உறவுகளை நேசிப்பதில் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா நமக்கு ரோல் மாடல். இன்னொரு ஜைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு தஆலா, அல்லாஹு அக்பர், யதீம்களின் தாய். யாராவது போர்க்களத்துல இறந்து போயிட்டாங்க, யதீம்னா வீட்டுல கொண்டு வந்து வளர்ப்பாங்களாம். பெருமானாரோடு அவர்கள் வாழ்ந்த காலம் வெறும் 9 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அதுல 8 யதீம்களை வைத்து வாழ்ந்தார்கள். அப்ப நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களை கை தூக்கினால் எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு ஆனந்தம். இந்த பண்பு நமக்கு வர வேண்டும். அடுத்தது மைமூனா ரலியல்லாஹு தஆலாவினுடைய இபாதத், வணக்க வழிபாடு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமைகளில் சிறந்த கடமையாய் தொழுகையை ஆக்கி இருக்கிறான். ஏன் தெரியுமா? ருக்கு சுஜூது. தொழுகையில ரொம்ப அழகா 4 விஷயம் ரொம்ப முக்கியம். நிக்கணும், குனியணும், உட்காரணும், படுக்கணும். ஏன் தெரியுமா? படைப்பின் சாரம் 4. மொத்த படைப்பு, மரங்கள் நின்னுகிட்டே இருக்கும், மழை உட்கார்ந்தே இருக்கும், ஆடு மாடுகள் குனிஞ்சே இருக்கும், புழுப்பூச்சிகள் படுத்தே இருக்கும். ஆனா மனுஷனுக்கு மட்டும்தான் 4 முடியும். நிக்கவும் செய்யலாம், உட்காரவும் செய்யலாம், குனியவும் செய்யலாம், படுக்கவும் செய்யலாம். அதனால இந்த 4 விதத்திலும் நீ நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அந்த நன்றியின் வெளிப்பாடு தொழுகை. வாழ்க்கையில அவ்வாபில் தொழுகையை கூட மைமூனா ரலியல்லாஹு தஆலா விட்டதில்லை. ஆனால் இன்றைக்கு நாம் எதையுமே தொட்டதில்லை. தொழுகையில ரொம்ப பின்தங்கியவர்களாக 40 வயசுக்கு மேல தொழுகிறாங்களே தவிர, காலேஜ் படிக்கிற புள்ள தொழுகுதா? காலேஜ் படிக்கிற பையன் தொழுகிறான், ஆனா பிள்ளைகள் இடத்திலே தொழுகை இல்லை, யுவதிகள் இடத்திலே தொழுகை இல்லை. எல்லாம் இந்த செல்போன் அந்த பிள்ளைகளை காவு வாங்கி வைத்திருக்கிறார். அல்லாஹு அக்பர். அதற்கு அடுத்தது சஃபியா ரலியல்லாஹு தஆலா. 10வதாக யார் தெரியுமா? சஃபியா. அன்பிற்குரியவர்களே, குடும்பத்திற்காக தன்னை தியாகம் செய்கிற பெண்மணி சஃபியா. யாராவது ஒருத்தர் கவலையோடு தியாகம் பண்ணணும். தியாகம் இருந்தால் தான் உருவாக்கம் இருக்கும். பெருமானார் சக்கராத் ஹால்ல படுத்திருக்கிறாங்க. சஃபியா அம்மா போய் பார்த்துட்டு வந்து 2 ரக்காத் தொழுது, அல்லாஹ் என்ன மௌத்தாக்கிரு, ரசூலுல்லாஹ்வுக்கு ஹயாத்தை கொடு, என்ன மௌத்தாக்கிரு, ரசூலுல்லாஹ்வுக்கு ஹயாத்தை கொடு. வந்து பார்ப்பாங்க, திருப்பி ரசூலுல்லாஹ் வேதனைப்படுகிறார்கள். மீண்டும் போய் தொழுகிறார்கள், மீண்டும் அழுகிறார்கள், மீண்டும் தொழுகிறார்கள். பெருமானார் கூப்பிட்டாங்க சக்கராத்து நேரத்துல, அம்மா இப்படி எல்லாம் கேட்காத, நீ செய்யறதெல்லாம் ஜிப்ராயில் வந்து சொல்லிட்டாங்க. நான் அல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறேன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னது, நான் அல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறேன் தெரியுமா? முஸ்லிம்கள் உலகத்தில் வாழுகிற களிமா சொன்ன அத்துணை பேர்களினுடைய சக்கராத் வேதனையும் ரப்பே, என் உம்மத்தின் சக்கராத் வேதனை முழுக்க எனக்கு கொடுத்து விடு, என் உம்மத்திற்கு வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அம்மா. வேண்டாம் அம்மா. அப்ப குடும்பத்துல ஒருத்தர் கஷ்டம் சொன்னா துடியாய் துடிக்கிற பெண்மணியாய் இருந்தாங்களா இல்லையா? அதே மாதிரி நம்ம குடும்பத்தை உயர்த்துறதுக்கு பாடுபடுகிற பெண்களாக இந்த பெண்கள் மாறிவிட்டால் அவர்கள் பூமியிலேயே சொர்க்கவாசிகள். நிறைவாக பெண்மணி ஜுவைரியா. அல்லாஹு அக்பர். கலிமத்துஹா கலிமத்தே கஸாலா. அந்த அம்மா எப்பயுமே மென்மையாத்தான் பேசும். ஜுவைரியா ரலியல்லாஹுடைய பேச்சு எப்பயுமே மான் போல, மான் ஓடுற சத்தம் கேட்குமா? மென்மையாக. இதை பற்றி அல்லாமா சாதி ரொம்ப அழகாக சொல்லுவார். எங்க சாதி பேசினாலும், எங்க ரூமி பேசினாலும் 1க்கு 4 தடவை கேட்கணும். அல்லாமா சாதி சக்கராத் ஹால்ல படுத்திருக்கிறாங்க. அப்ப ஒருத்தர் பேர் உபதேசம் கேட்கிறார். பொதுவாவே இறைநேசர்கள் ரொம்ப பெருசா உபதேசம் சொல்ல மாட்டாங்க. நாம வாழ்ந்த காலத்திலே ஆரணி பாபா இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் ஏதாவது சொல்லுங்கன்னு ஒருத்தர் கேட்டார். கடைசி காலத்துல நான் எப்படி வாழணும்னு கேட்கும் போது புளியம்பழம் மாதிரி வாழ்ந்துக்கன்னாங்க. அவருக்கு புரியல. புளியம்பழம் மாதிரினாக்கா ஆப்பிள் பழம் மாதிரின்னு சொல்லலாம், ஆரஞ்சு பழம் மாதிரி, புளியம்பழம். அப்ப பாபா சொன்னது இன்னும் காதில் விழுந்ததை போன்று இருக்கிறது. பழம் தோல்ல ஒட்டாது, தோல் பழத்துல ஒட்டாது. புளியம்பழம் இருக்கு, பழுத்திருச்சுன்னா பழம் தோல்ல ஒட்டாது. துனியாவிலதான் இருக்கணும், ஆனா துனியா ஒட்டாம இருக்கணும். துனியாவிலதான் வாழணும், ஆனா அதோடு ஒட்டாமல் வாழ். இல்லையா? இன்னைக்கு நிறைய பேரு அப்படியே அப்பா துனியா காசு காசு பேயா அலைகிறான். இதுலதான் நிம்மதி இருக்குன்னு வேற நினைக்கிறான். நம்ம ஆஜியார் ஒருத்தர் பாருங்க, இந்த மானாமதுரை ஆஜியார் சென்னையில இருக்கிறார். ரொம்ப நல்ல மனுஷன். எப்ப பார்த்தாலும் ஹஜ்ரத் போறப்பெல்லாம் நான் பெசன்ட் நகர்ல ஒரு 3 சைட் வாங்கி போட்டிருக்கிறேன், அண்ணா நகர்ல ஒரு 2 சைட் வாங்கி போட்டிருக்கிறேன், இந்த மானாமதுரையில நான் 4 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கிறேன். போறப்பெல்லாம் சொல்லுவார், ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாரு.
ஒரு நாள் கூப்பிட்டு, ஆஜியார் வாங்க, அந்த பூமியும் உங்களை பார்த்து அதான் சொல்லுது, நிலம் என்ன பார்த்து என்ன சொல்லுது, உங்க தாத்தாவை நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், உங்க அத்தாவையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், என்ன கொஞ்ச நாள்ல உங்களையும் நான் தான் வாங்கி போடுவேன். இது என்ன சுகம் இருக்கிறது இல்லையா? அப்ப இந்த இறை நேசர்கள் ஒரு வார்த்தை பேசுவார்கள், புளியம்பழம் மாதிரி வாழ்ந்துக்கோ. அதே மாதிரி சாதி படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க, அந்த சாதிகிட்ட போய் கேட்டாங்க நான் எப்படி வாழணும்னு கேட்கும் போது, சாதி வாயை திறந்து காட்டி 80 வயசுல வாயை திறந்து காட்டி வாய் மாதிரி வாழ்ந்து கொண்டார். இந்த பாய் மாதிரி வாழ்ந்து கொண்ட வாழலாம், வாய் மாதிரி வாழ்ந்து கொண்டா வந்தவருக்கு புரியல, வாய் மாறினா. அப்ப சாதிகிட்ட கேட்டாரு, ஒண்ணுமே புரியலங்க, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்திருக்கிறீல, அப்ப இந்த வாய் எப்படி இருந்துச்சு, உங்க பல்லு அவ்வளவு நேர்த்தியா இருக்கும், அழகா இருக்கும், சிரிச்சா அவ்வளவு சிரிப்பு, அப்படி கடத்துலனா குழி விழுகும். அப்ப சாதி கேட்டாங்க, அந்த பல்லெல்லாம் இப்ப இருக்கா? இல்ல. ஆனா அன்னைக்கு அந்த நாவு இருந்துச்சு, அந்த நாவு இன்னைக்கு இருக்குதா? ஆமா இருக்குது. அப்பதான் சாதி சொன்னாங்க, கடினமாக இருந்த பல் காணாமல் போனது, மென்மையாக இருந்த நாவு அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. அதனால் வாழ்க்கையில் கடினம் காணாமல் போகும். குடும்பத்தில், சமூகத்தில் நீ வாழுகிற போது நளினத்தை கடைபிடி, இதுதான் நாயகத்தின் வழி. தாய்மார்களே, நீங்களும் அப்படிதான். நான் ஒரு 2000 வரைக்கும் பெண்களுடைய நாவலா ரொம்ப நளினமா இருந்துச்சு. ஆனா அதுக்கு மேல மதுரையை நான் சொல்லவே இல்லை, ஆம்பளைகள்லாம் அடங்கி போயிருக்கிற மாதிரி தெரியுது, சவுண்டு ஃபுல்லா பெண்கள் சவுண்டா கேக்குது இல்லையா? நான் மதுரையில சொல்லவே இல்லை. அப்ப மென்மைதான் வாழ்க்கையில் உயர்வை தரும். 11 பெண்களும் 11 பாடம் தருகிறார்கள். இங்கே முத்தாய்ப்பாக பெண்மணிகள் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். இந்த 11 பெண்களில் யாரை பின்பற்றினாலும் சொர்க்கவாசியாக மாறிவிடலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. இந்த பெண்களை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈருலக பாக்கியங்களை இந்த சமூகத்திற்கு வாங்கிக் கொள்வானாக. இந்த விழாவிற்கு யாரெல்லாம் உடலால், பொருளால், உள்ளத்தால், துவாவால் உதவி இருக்கிறார்களோ எல்லோருக்கும் அல்லாஹ் ஈருலக பாக்கியங்களை நல்குவானாக. வருகை தந்திருக்கிற நம் எல்லோருடைய உள்ளத்தை அறிந்த ரப்பல் ஆலமீன் நம் உள்ளத்தில் இருக்கிற 1000 எண்ணங்களை நிறைவேற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவிச்சமாக வாழ வைப்பானாக. கலிமாவோடு வஃபாத்தாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.